வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் ராணுவ வீரர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் மீட்புப் பணிகளில் தொடர்ந்து 3வது நாளாக ஈடுபட்டுள்ளனர். வயநாடு நிலச்சரிவில் மாயமானவர்களை தேடும் பணியில் ராணுவம், தீயணைப்புத்துறை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். சடலங்களை தேடும் பணியில் மோப்ப நாய்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மீட்புப் பணிகளுக்காக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் குழுவினரின் உதவியை கேரள அரசு நாடியுள்ளது. மீட்பு பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு உணவு, குடிநீர் போன்றவை கடற்படையால் வழங்கப்பட்டு வருகிறது. சாலியாற்றில் இழுத்து வரப்பட்ட 98 சடலங்கள் மலப்புரம் மாவட்டத்தில் மீட்கப்பட்ட நிலையில் 75 சடலங்கள் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 1592 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அமைக்கப்பட்ட தற்காலிக பாலத்திலும் நேற்று பெய்த மழை காரணமாக மழைநீர் பாய்ந்தோடிய நிலையில் இன்று கட்டுமான பணிகள் நிறைவடைந்தால் பெய்லி பாலம் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிகிறது. இந்த பாலத்தின் மூலம் மண் அள்ளும் இயந்திரங்கள் சம்பவ இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே வயநாடு நிலச்சரிவில் 28 குழந்தைகள் பலியானதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.